குலதெய்வத்தையும் உங்களுடைய தாய் தந்தையும் வணங்கிக்குங்க. ஒரு 2 seconds. சரி, 16ஆம் பாவம் அறிமுகம் பண்ணிக்கலாமா? நம்ம 11ஆம் பாவத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக்கா தெரிஞ்சுக்கலாம். அந்த 11ஆம் பாவத்தினுடைய சப்ஜெக்ட் என்ன இருக்கு, இதனுடைய அந்த பாவத்தினுடைய காரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல அந்த புரிதலோட படிச்சிருவோம். படிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தொடர்ச்சியா இருக்கக்கூடிய சப்ஜெக்டுக்கு போயிடுவோம். 10 பாவம் முடிச்சிட்டீங்க. 11, 12 சின்ன பாவங்கள் தான். வெற்றிகரமா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 11ஆம் பாவம் தொட்டு இருக்கீங்க. வெற்றி ஸ்தானத்துக்கு வந்திருக்கீங்க பாருங்க, லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கீங்க பாருங்க. ஓகேங்களா? ஆமா. அப்போ ஒருடைய ஜோதிடத்துல ஒருடைய பாவம், முதல் பாவம் பேசிக் கிளாஸ் படிச்சுட்டு, அதன் பிறகு முதல் பாவம் படிச்சுட்டு, அதில் இடையிடையில வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸுங்கள்லாம் உங்களுக்கு போட்டிருப்போம். அதெல்லாம் உங்களுக்கு வந்து படிச்சுட்டு 11ஆம் பாவத்தில் அடியெடுத்து வச்சிருக்கீங்க. நிச்சயமாவே ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட். 11, 12 இந்த 12 பாவங்கள் படிச்சுட்டு பிறகு உங்களுடைய மனநிலை சிறப்பா இருக்கும். இப்பயே நீங்க 10 பாவம் முடிச்ச பிறகு இப்போ உங்களுடைய மனநிலை, சிந்திக்கக்கூடிய மனநிலை எப்படி எல்லாம் சிந்திக்கலாம் ஜோதிடத்துல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியுதா? ஒரு தெளிவு கிடைச்சிருக்காயா? ஒரு ஜோதிடத்துல இதே பாருங்க, 2025 ஜூலை மாசம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா 16, 18 நம்ம 19 ஸ்டார்ட் பண்ணோம். 17ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கு நாம ஜூன் மாதம், இன்று 4ஆம் தேதி. இன்னும் ஒரு மாத காலம் இருக்கு. கரெக்டா? ஒரு வருட காலத்தில் இன்னும் ஒரு மாசம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய சூழல்ல உங்களுக்கு இந்த ஜோதிடத்துல எந்த அளவுக்கு புரிதல் இருக்கு, நீங்க உங்களையே வந்து பாத்தீங்கன்னா சுய பரிசோதனை செஞ்சுங்க. சிறப்பா இருக்கா? அந்த மனநிலை வந்து அச்சீவ்மெண்ட் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய சூழலும் இப்ப இருக்கக்கூடிய மனநிலையும் வேறுபாடு. கரெக்டா? அப்ப சொன்னா புரியாது, இப்ப சொன்னா புரியும். நான் என்ன சொன்னாலும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசா விளக்க உங்களுக்கு வந்து கொடுக்க தேவையில்லை. ரைட், இதுக்குத்தான் நான் சொல்றேன் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெளிவா புரியும். கரெக்டா? சரி, அப்ப நம்ம 11ஆம் பாவம் வெற்றி ஸ்தானம், லாபஸ்தானத்துக்கு போறோம். அந்த வீட்டினுடைய காரகங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டா தான் எந்த பாவத்திற்கு எங்க போகணும், எந்த போய் பார்க்கணும், எதுக்கு அங்க போய் பார்க்கணும், லாஜிக் என்ன அப்படின்னு நமக்கு தெரிய வரும். அறிமுக வகுப்பு. அப்ப நாம சப்ஜெக்டோட அது படிப்போம். போடு 11ஆம் பாவம் லாபஸ்தானம். இந்த நம்முடைய பழைய ஆளுங்க இப்போ அது வந்து பண்றது கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்க பழைய காலங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எது எடுத்தாலும் லாபம் அப்படின்னு தான் தொடங்குவாங்க. நான் சின்ன குழந்தை இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன்ல நெல்லு வந்து கொள்முதல் பண்ணுவாங்க. நாங்க வந்து எங்களுடைய குடும்பம் வந்து விவசாய குடும்பம். எங்களுடைய தந்தை வந்து பாத்தீங்கன்னா நெல் எல்லாம் அறுவடை பண்ணிட்டு அதுல இருந்து எடுத்துட்டு போனா அவங்க வீட்டாண்ட வந்து நெல் இது அந்த இது பண்ணுவாங்க. அந்த நெல் அடக்கக்கூடிய அந்த படி இருக்கும். அந்த படி எடுத்த உடனே முதல் என்ன பண்ண லாபம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே. ஓகேங்களா? ஒரு பேப்பர்ல எழுதினா கூட லாபம் அப்படின்னு எழுதுவாங்க. கரெக்டா? அப்போ அந்த லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் மறைமுகமாக 11ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார்கள். கரெக்டா? வெற்றி ஸ்தானம் அதனுடைய வான்வெளி மண்டலத்துல கும்பத்தை வந்து பாத்தீங்கன்னா அடையாளப்படுத்துகிறார்கள். ஒரு கோயிலுக்கு போனா கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயிலுடைய அந்த கோபுர கலசம் இருக்கு பாருங்க, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைனல். அதனுடைய கும்பத்தினுடைய சின்னம் என்ன? கோபுர கலசம். அதனாலதான் வந்து கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீங்க கோயிலுக்கு உள்ள போறீங்களோ போகலையோ,
ஏதோ ஒரு கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா கூட அந்த கோபுர கலசத்தை அதை பார்த்துட்டு தொட்டு அந்த மண்ணை தொட்டு வணங்கிட்டு வந்துருங்க. அதுவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி. அதனால லாபஸ்தானம் அப்ப எது எடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா லாபம் அப்படின்றது உங்களுக்கு அந்த வீட்டின் 11ஆம் அதிபதியினுடைய வீட்டின் இருக்கு. ஓகேங்களா? சரி. பெரியவர் அவரு, அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா பெரியவர். மூத்தவர் 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 மூத்த சகோதரம், பெரியவங்க, மூத்த சகோதரம் எல்லாம் அந்த 11ஆம் பாவத்தை குறிக்கும். மூத்தவர், பெரியவர்கள். இந்த உங்களுடைய உடன் பிறந்த மூத்தவர்கள் யாராவது இருந்தால் அவர்களை நீங்க நோகாம பார்த்துக்கணும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. வெற்றி ஸ்தானம், லாபஸ்தானம். உங்களுடைய உடன் பிறந்த மூத்தவர்களை அவர்களை நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா நோகாம நீங்க பார்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு அத்தனையும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுச்சுவேஷன் தான் உணர்த்துது அப்படின்னு சொல்லுது. மூத்தனுடைய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுது. பெரும்பாலும் இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு புரிதலுக்காக அத பாருங்க, இந்த இவங்க குடியிருக்கக்கூடிய பகுதியெல்லாம் அதனுடைய யாருக்கெல்லாம் லாபஸ்தானம் வலுத்திருக்கோ அதுவே 4ஆம் இடமா வந்திருக்குன்னு நினைச்சுங்களேன். இந்த கும்பமே 4ஆம் இடமா வந்திருக்கு. இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அந்தஸ்து இருக்கக்கூடிய பகுதியில குடியிருப்பாங்க. சார் இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நான் அண்ணா நகர்ல இருக்குங்க. பாருங்க, அண்ணன் அண்ணன் புரியுதா? ஜோதிடத்தை புரிஞ்சுக்க முடியுது அவங்களால? அண்ணன் நகர், பெரியார் நகர், பெரியார் பெரியவர், பெரியார் நகர், அண்ணா நகர் அப்படின்ற அந்த வட்டாரத்தை குறிக்கக்கூடியது இதெல்லாம். அந்த பெரிய அந்தஸ்து உள்ள பகுதிகளை குறிக்கக்கூடியது கும்பம். ஓகேங்களா? அதுதான் மூத்தவர், பெரியவர், அந்தஸ்து, கோபுரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. கோபுர கலசம், உச்சம் அப்படின்ற விஷயத்த சொல்லக்கூடியது. ஒரு சிந்திக்கிறதுக்காக சொன்னேன். புரியுதுங்களா? அந்த புரிதலுக்காக மூத்த சகோதரம், பெரியவர், அண்ணா நகர் அப்படின்னு சொல்லிட்டு. பெரும் செல்வம், பெரும் செல்வம். 11ஆம் இடம் பெரும் செல்வம். பதினோராம் இடம் பெரும் செல்வம். அப்ப செல்வத்துல அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படி சொன்னா 2ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடமா தாண்டி 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 கடைசியா 11ஆம் இடம் என்னது பெரும் செல்வத்தை குறிக்கக்கூடிய அந்த பகுதி அப்படின்னு நம்ம சொல்றோம். கரெக்டா? பெரும் செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துகள். அப்போ லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம், பெரும் செல்வம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ பெரும் செல்வம் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பணபரஸ்தானங்களில் கடைசி பகுதி. கரெக்டா? பணபரஸ்தானங்களில் ஆரம்ப வருமானத்தை சொல்றது, அன்றாட வருமானத்தை சொல்வது 2ஆம் பாவம். அதன் மேற்பட்டு கொஞ்சம் உங்களுடைய குடும்ப செலவுக்கு என்னங்க வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, சார் எனக்கு குடும்ப செலவுக்கு வந்து கண்டிப்பா 30,000 ரூபாய் வேணும் சார், ஒரு மந்த்லி நான் வந்து ரன் பண்ணேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த 30,000 ரூபாய் உங்களுக்கு வருமானத்தை ஈட்டுறது வந்து பார்த்தா 2ஆம் பாவம். அந்த 30,000 ரூபாய் மேல ஒரு உங்க சேலரி வந்து 50,000 ரூபாய் வருது, 20,000 ரூபாய் என்ன சேமிக்க முடியுது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அது 5ஆம் பாவம். சார் எனக்கு மாசம் வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் 1.5 லட்சம் ரூபாய் வருது சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய செலவுகள் போக அதிகப்படியான அந்த சேமிப்பு, உழைக்காமல் வரக்கூடிய பணம், திடீர் என்று வரக்கூடிய பணம், இந்த பணம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து சொல்வதற்கு தயக்கப்படக்கூடிய பணம், அடுத்தவருடைய முதலீட்டுல வரக்கூடிய பணம், இதெல்லாம் 8ஆம் பாவத்தை கொடுக்கும். அந்த பணம் வரத்துக்கு முன்னாடி ரொம்ப அசிங்கப்பட்ட, அவமானப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கேவலப்பட்டேன்னா அதெல்லாம் 8ஆம் பாவம். ஓகேங்களா? நான் ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார், இந்த மனுஷன் வந்தான் சார், இதுக்கு பிறகுதான் நான் வந்து மாத்தணும் சார், அதுக்கப்புறம் பணம் திடீர்னு வந்துச்சு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் பாவம். உழைக்காமல் வரக்கூடிய பணம், ஓய்வூதியம் அப்படின்னு சொல்லக்கூடியது.
இதெல்லாம் தாண்டி பெரும் செல்வம். சார் எனக்கு 30,000 ரூபாய் இருந்தா போதும், மாசம் 10 லட்சம் ரூபாய் வந்துட்டு இருக்கு, என்ன பண்ணுவீங்க? லாபம் அப்படின்னு சொல்வீங்க. கரெக்டா? வெற்றி ஸ்தானம், லாபஸ்தானம், பெரும் செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடம். பெரும் செல்வம் 11ஆம். சரி, அப்போ லாபம் அதிகமா வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? அந்த காசை என்ன பண்ணுவீங்க? சேமிச்சு வைப்பீங்களா இல்ல இருந்தா சொல்லிட்டு கொடுத்துருவீங்களா? சேமிப்பு, சேவிங்ஸ். சேமிப்பு சொல்லக்கூடிய பாவம் 2, உங்களுக்கு 11ஆம் பாவம். சேமிப்பு, அதிக சேமிப்பு. அப்ப உங்க லாபம் வந்தாவே உங்களுக்கு அதிக சேமிப்பு உங்களுக்கு வந்துடும். சேமிப்பு அப்படின்னு சொன்னா இங்க இருந்து ஒரு பிளாட் வாங்கி போறது, வீடு வாங்கி போறது, நாலு கடையை வாங்கி போறது, என்னையா பண்றது? அந்த கவுண்டர் சொல்லுவானே, ஐயோ ஐயோ நான் இப்ப எதையாவது நான் வாங்கி ஆவனே சொல்றான். இந்த ஊர் எவ்வளவு கேள்றான், அந்த ஆள் எவ்வளவு கேள்றேன், நான் எதையாவது வாங்கி ஆகணுமே, ஐயோ சிவராம சிவா அப்படின்னு பாரு, அது நம்பர் அடிச்சுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி லாபம் அதிகமா வந்துச்சு, பணம் கையில அதிகமா வந்துச்சு, என்ன வாங்குறது? எதையாவது ஒண்ணு வாங்கி தொலைக்கணும். அப்போ அதிக சேமிப்பு, அதிக லாபம். சரி, அதிக சேமிப்பு, அதிக லாபம் வந்துடுச்சு. அப்போ கூட என்ன வரும்? பேராசை. கரெக்டா? ஐயோ இந்த சொத்தை வாங்கிட்டோம், அப்படியே பக்கத்துல இருக்கிற சொத்தையும் வாங்கிடணும். 10 பஸ் வாங்கிட்டேன், இன்னொரு 20 பஸ் வாங்கிட்டேன்னா எனக்கு நல்லா இருக்கும். என்னை விட நான் அவனை விட 2 பஸ் கம்மியா இருக்கேன், இன்னும் கொஞ்சம் தூக்கலாம் வாங்கணும், இந்த ஃபேக்டரி நான் கட்டணும், ஸ்கூல் கட்டணும், காலேஜ் கட்டணும், இதை விட பிரான்சஸ் வைக்கணும். பேராசை. 12ஆம் இடத்திற்கு 12ஆம் இடம் 11ஆம் இடம். விரயஸ்தானத்துக்கு விரயஸ்தானம் 12ஆம் இடம். நல்லா கேட்டுங்க, பாவத்தின் அடிப்படையில 12ஆம் இடத்துக்கு விரயஸ்தானத்துக்கு விரயஸ்தானம் தான் 12ஆம் இடம். பேராசை பெரு நஷ்டம் அப்படின்வாங்க. என்னாவது அப்படின்னா, நல்ல லாபத்தை கொடுத்துரும். லாபத்தை கொடுத்த உடனே பெரும் மகிழ்ச்சி போடுங்க, பெரும் மகிழ்ச்சி, பெரும் மகிழ்ச்சி. வெற்றி ஸ்தானம், இதெல்லாம் காம்போ, இதெல்லாம் 11ஆம் இடத்துக்கே சொந்தம். வெற்றி பெறுவது, மகிழ்ச்சி படுவது. சார் நீங்க மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு வார்த்தையில முடிச்சிடக்கூடாது. அத்தனைக்கும் நீங்க என்ன ஒரு விஷயத்தை பார்த்தாலும் சரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மகிழ்ச்சியா இருக்கீங்களா? சாப்பிட்டு மகிழ்ச்சியா இருக்கீங்களா? அது மகிழ்ச்சியா சாப்பிட்டீங்களா? ஒரு பயணத்தை மகிழ்ச்சியா மேற்கொண்டீங்களா? ஒருடைய குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியா நடத்துறீங்களா? நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்களா? நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க எப்பவுமே சோகமா இருக்கீங்களா? அப்படின்றது உணர்த்தது 11ஆம் பாவம். வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா என்ன பண்ணும்? வெற்றி என்ன பண்ணும்? பாஷா படத்துல வெற்றி வந்து என்ன பண்ண சிரிக்கிறான்ல, வெற்றி வந்தால் மகிழ்ச்சி வரும். வெற்றி வந்தால் மகிழ்ச்சி வரும். ஓகே, வெற்றி ஸ்தானம். வெற்றி இல்லாம எதுவுமே வாழ்க்கையில இல்லை. நாம வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய மனசுல இருக்கா இல்லையா? ஐயா யாராவது நான் எப்பதான் தோத்து போவேன் அப்படின்னு கேக்குறாங்களா? யாராவது போன் போட்டு, சார் நான் எப்பதான் தோத்து போவேன் ஹலோ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா? கிடையாது. நான் எப்ப சார் வெற்றி பெறுவேன்? நான் தேர்வில் எப்ப வெற்றி பெறுவேன்? நான் வாழ்க்கையில் எப்ப ஜெயிப்பேன்? என்னுடைய எதிரிகளை நான் எப்ப ஜெயிப்பேன்? நான் கடனை எப்ப ஜெயிப்பேன்? இப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானம் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு, அது 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, அந்த வெற்றி குயிக்கா வருமா அல்லது கொஞ்சம் லேட்டா வருமாயா? சனி பகவான் பாத்தீங்க ஸ்லோ காரனா அல்லது மந்த காரனாயா? தாமதமா தானே வெற்றி கிடைக்கும். தாமதமான வெற்றி. ஒரு கோர்ட்டுக்கு போறீங்க, போன உடனே ஜட்ஜி கூப்பிட்டு பாத்தீங்கன்னா ஓகே யுவர் ஆனர் டக்குன்னு கொடுத்துறாங்களா? அப்போ வெற்றி என்பது தாமதம். அப்போ வெற்றி என்பது பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானுக்கே உரியது. நீங்க அதுக்கு முன்னாடி சிலருடைய அனுபவங்களை கற்று, இந்த சப்ஜெக்ட்ல சிலருடைய அனுபவங்களை கற்று போராடி பெறக்கூடியது வெற்றி. அந்த வெற்றி பெற்றதனுடைய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் பாவம். ஓகேங்களா? நீங்க நல்லா சாப்பிட்டு அதனுடைய டேஸ்ட உணர்ந்து ரசிச்சு ருசிச்சு அது மகிழ்ச்சியா சொல்லக்கூடிய பாவம் அது 11ஆம் பாவம். ஓகேங்களா? காம திரிகோணத்தின் கடைசி பாவம் 11ஆம் பாவம். காம திரிகோணத்தின் கடைசி பாவம்.
காம திரிகோணத்தின் கடைசி பாவம் ஐயா 3, 7, 11. 3, 7, 11. அப்போ காம திரிகோணமா இது? அப்போ காம திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் பாவத்துல 3ஆம் இடம் அப்படின்னு சொல்றது வீரியம், 7ஆம் இடம் தாம்பத்தியம், 11ஆம் இடம் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எந்த அளவுக்கு மகிழ்ச்சி இருக்கு இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உணர்த்தக்கூடிய பாவம் 11ஆம் பாவம். ஓகேங்களா? இவருக்கு சாட்டிஸ்பைடா அன்சாட்டிஸ்பைடா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடியது 11ஆம் பாவம். அப்ப 11ஆம் பாவம் வலுத்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? நல்ல செல்வம் உண்டு, வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு, அத்தனையும் சந்தோஷம் உண்டு, அத்தனையும் உண்டு அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு வரும். கரெக்டா? சித்தப்பா, சித்தப்பன், அதாவது 9 தந்தைக்கு 3ஆம் இடம், தந்தைக்கு 3ஆம் இடம், தந்தைய லக்னமா போட்டு 9ஆம் இடத்தை லக்னமா போட்டுக்கிட்டீங்கன்னா தந்தைக்கு இளைய சகோதரன், உங்களுக்கு இளைய சகோதரன், இளைய சகோதரி அப்படின்னு உங்களுக்கு வச்சுக்கலாம். கரெக்டா? உங்களுடைய அத்தை, உங்களுடைய சித்தப்பன், அதுல சின்ன அத்தை ஐயா பாத்துக்கணும், உறவு முறையில பாத்துக்கணும். சின்ன அத்தை, இந்த காரகிரகத்துல அத்தைக்கு சொந்தக்காரன் யாரு? சுக்கிரன். தந்தை கூட பிறந்த இளைய சகோதரன், இளைய சகோதரியை 11ஆம் பாவம் உணர்த்தும். தந்தையுடன் பிறந்த மூத்த சகோதரி, மூத்த சகோதரன், மூத்த சகோதரியே 7ஆம் பாவம் உணர்த்தும். கரெக்டா? தந்தைக்கு 11ஆம் இடம் எதுப்பா? 9, 11, 7. அப்போ தந்தையுடன் பிறந்த மூத்தவங்க இருப்பாங்கள, எங்க பெரியத்தை அப்படின்னு பெரியத்தை அது 7ஆம் பாவம். சின்னத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் 11ஆம் பாவம். சித்தப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவம். அப்ப இங்க சித்தப்பன் இந்த 11ஆம் பாவத்தை வெற்றி பெறணும்னா மூத்த சகோதரர்கள், சித்தப்பன், உங்களுடைய பெரியவர்கள், ஊரில் உள்ள பெரியவர்கள், இவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனசு நோகாம பாத்துக்கணும் அப்படின்னு இந்த 11ஆம் பாவத்தினுடைய வழியாக சொல்லப்படுகிறது. அவர்களை வந்து பாத்தீங்கன்னா மனம் நோகடிக்க கூடாது அப்படின்னு சொல்லுது. இத கரெக்டா? தலைமை பொறுப்பு, தலைமை பொறுப்பு, தலைமை பொறுப்பு. தலைமை பொறுப்பு. இந்த தலைமை பொறுப்புன்னா என்ன பாருங்க. இப்போ தலைமை பொறுப்புன்னா என்ன நல்லா பாருங்க. என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பல கோடி பணம் இருக்கு, ரைட்டா? சரி, இன்னொரு நபருக்கிட்ட வந்து அன்றாட வாழ்க்கைக்கான பணங்கள் இருக்கு அந்த கிராமங்கள்ல. அந்த ஒருடைய அந்த கிராமத்துல ஏதாவது வந்து நல்லது கெட்டது செய்யணும் அப்படின்னு சொன்னா என்ன முதல்ல கூப்பிடுவாங்களா அல்லது அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த நபரை கூப்பிடுவாங்களா? பணம் படைச்சு இந்த ஆளு 10 ரூபாய் வந்து கோயிலுக்கு ஹெல்ப் பண்ணுவான், ஊருக்கு ஹெல்ப் பண்ணுவான், 10 ரூபாய் அத்தனையும் செல்வான், ஒருடைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து தாராளமா செய்வான். பணம் படைத்தவனோட வந்து பாத்தீங்கன்னா பெரிய மனிதர்கள் தொடர்பு இருப்பாங்க. இந்த நினைச்ச இடத்த அத்தனையும் செய்வான் அப்படின்றதுனால தலைமை பொறுப்பு யாரு கொடுப்பாங்க? பணம் படைத்தவங்க கொடுப்பாங்க. யாராவது ஒருத்தர் பேசுங்க, கம்முன்னு இருந்தா எப்படிங்க பேசுங்க. நான் பணம் படைத்தவங்களுக்கு கொடுப்பாங்க சார். யாராவது பேசுங்க ஐயா. பணம் படைத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. அது எல்லாம் பேசினா கூட யாராவது ஒருத்தர் பேசுங்கயா. நானே எனக்கே என்ன நம்ம மட்டும் பேசுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. யாராவது ஒருத்தர் பேசுங்கயா. அப்போ வந்து 11ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைமை பொறுப்பு. அந்த 11 அப்படின்றது எப்படியா இருக்கு? 1 இருக்கா, 2 இருக்கா? 2 இருக்கா? 2 இருக்கு. 2 விதமான பொறுப்புகள் வரும் அவருக்கு. 2 விதமான பொறுப்புகள், 2 விதமான பொறுப்புகள் இருக்கும். இன்னொரு சூட்சுமத்தை சொல்றோம் புடிச்சுக்க, இன்னொரு சூட்சுமத்தை சொல்றோம் புடிச்சுக்க. இந்த 11ஆம் அதிபதி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 2 2 2 2 தெரிஞ்சுங்க.
ரெண்டு ரெண்டு. இப்போ சார் 11ஆம் பாவத்துல வந்து 11ஆம் பாவ அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கு. 2 விதமான வேலைகள், 2 விதமான பொறுப்புகள். சார் 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கு. 11ஆம் 7ஆம் இருக்கு. அது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒன்னு பிளஸ் 11ஆம் இடத்து அதிபதி வந்து இங்க 2 இருக்கு, 2 இருக்கு, 2. 11ஆம் அதிபதி வந்து 10ல இருக்கு சார். 2 தொழில்கள். 11ஆம் அதிபதி இங்க இந்த லக்னத்திலே இருந்தா 7ஆம் இடத்தை பார்க்கும். பாருங்க, நீங்க பெரும்பாலும் பாருங்களேன், பாருங்களேன், புருஷன் பொண்டாட்டியை கரெக்டா நினைச்சிருக்காண்டா, 2 பேரும் ஒரே மாதிரி திங்க் பண்றாங்க அப்படி சொல்லுவான் பாருங்க. பெரும்பாலும் இந்த கணவன் மனைவிக்குள்ள 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் ஜோடி. இது ஒண்ணு திங்க் பண்ணுது, அது ஒண்ணு திங்க் பண்ணுது, பொறுத்து இல்லைன்னு அர்த்தம். ஏன் சொல்றேன் பாருங்க, ஜாதகருக்கு லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகமோ 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகமோ, 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தா அது நேர லக்னத்தை தான் பார்க்கும். லக்னத்துல எந்த கிரகம் வந்து அது 7ஆம் இடத்தை தான் பார்க்கும். 2 பேருக்கு ஒரே சிந்தனை இருக்கும். லக்னத்துல சூரியன் தான் இந்த பக்கம் 7ஆம் இடத்தையும் பார்க்கும். கணவன் மனைவிக்கு 2மே வந்து பார்த்து அரசாங்கம், அரசியல், ஆன்மீகம், ஒரு அதிகாரம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளே இருக்கும். அப்போ 2 பேருக்கு ஒரே இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், மச்சான் நான் இப்ப நம்ம இவனா கால் பண்ணுவான், டேய் நான் இப்பதானே நினைச்சேன், நீயே கால் பண்ணிட்டா, சரி நம்ம சினிமா போலாமா, நான் கூட இப்பதான் நினைச்சேன், ஐயோ எப்படிதான் நீங்க 2 பேர் திங்க் பண்ணீங்கன்னு. அந்த 2 பேரும் ஒரே சிந்தனையில் தான் அங்க செயல்படும். புரிஞ்சுதா? அந்த சிந்தனைகள் ஒரே மாதிரி செயல்படும். அப்போ இந்த 11ஆம் அதிபதி எங்கெல்லாம் இருக்கோ அது சார்ந்த விஷயம் 2 2 2 இரட்டை. இந்த 11ஆம் அதிபதி 4ல இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? வீடு 2, வாகனம் 2, வாகனங்கள் 2, வீடு 2. ஆனா 4ஆம் இடத்துல இருந்தா 4ஆம் இடத்துக்கு அது 8ஆ வரும். 4ஆம் இடத்து பாவத்துக்கு அது 8ஆ வரும். ஐயோ சின்ன ஆக்சிடென்ட் நடக்குது, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயம் சரியில்லை அப்படின்ற மாதிரி வரும். அது ஒரு பக்கம். ஆனா இரட்டைத்தன்மை இரட்டைத்தன்மை இரட்டைத்தன்மை, இந்த இரட்டைத்தன்மை சொல்லக்கூடிய கிரகம் எதுப்பா? புதன் பகவான். சுக்கிரன் தானே? புதன். எனக்கு பக்குன்னு 11ஆம் பாவத்தை வலிச்சுட்டு வந்துட்டேன், எங்கேயா சுக்கிரங்கிறது சொல்லிட்டு. இரட்டைத்தன்மை கொண்டது வந்து பாத்தீங்கன்னா புதன். ஓகேங்களா? ஆமா, இரட்டைத்தன்மையை சொல்லக்கூடியது புதன் பகவானும், பாவக ரீதியாக 11ஆம் இடமும் சொல்லக்கூடியது. பாவக ரீதியாக இங்க 2 + 1 கரெக்டா? அப்போ ஒரு கோடு அப்படின்ற விஷயத்த சொன்னீங்கன்னா எங்குமே 2 2 2 2 2 கரெக்டா? இப்ப ஒரு 11ஆம் பாவத்தின் அதிபதி ஒரு 12ல இருக்கான்னு நினைச்சீங்களேன். இப்போ 11ஆம் பாவத்தின் அதிபதி 12ல இருக்கா. அப்ப என்னன்னா நீ புரிஞ்சுக்கணும், அது 6ஆம் இடத்தை பார்க்கும். வேலை 2 அல்லது ஏற்கனவே ஒரு வேலை வந்து போயிட்டுன்னா இதாயிட்டு இருக்கு, இவருக்கு கட் ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். 2 வேலையை செய்வார். புரியுதுங்களா? 11ஆம் அதிபதி 3ல இருக்கு. 11ஆம் அதிபதி 3ல இருக்கு. அதுக்காக 11ஆம் அதிபதி 9ல இருந்த 2 தந்தையும் சொல்வியா? என்ன சொல்றீங்க சார்? எங்களுடைய குருநாதர் சொன்னா சார் உனக்கு 2 தந்தையும் கேட்டக்கூடாது. பாருங்க, இடம் பொருள் யாவல். 11ஆம் அதிபதி 9ல இருந்தா என்ன சொல்வீங்க? 2 குலதெய்வம் தெரியல. தந்தை லக்னத்துல 11ஆம் அதிபதி உட்கார்ந்துட்டு இருக்கான். அத்தனையும் வெற்றி கொள்ளக்கூடிய அந்த சூழலை தந்தைக்கு கொடுத்து விடும். கரெக்டா? தந்தைக்கு கொடுத்து விடும். தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள அத்தனையும் லாப நோக்கில செயல்படக்கூடிய தந்தை வந்து பாத்தீங்கன்னா வெற்றி ஸ்தானாதிபதி, வெற்றி கொள்ளக்கூடியவர். ஓகேங்களா? 2 திங்கிங் இருக்கும் மைண்ட்ல. 2 திங்கிங்ல உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அவர் மைண்ட்ல 2 டபுள் விதமான திங்கிங்ல உட்கார்ந்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து திங்க் பண்ணணும். சரியா? இடம் பொருள் யாவல். டப்புனு இங்க போயிட்டு அங்க போயிட்டு சார் இப்படின்னு புரிஞ்சுக்க கூடாது. தப்பா புரிஞ்சுட்டா என் பேர் சொல்றாதீங்க இங்கேயும். ஆமா, அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட பொறுப்புகள் போட்டுங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட பொறுப்புகள் 11ஆம். அப்ப 11ஆம் இடம் பேராசை, பெருநஷ்டம், அவசர குணம் கூடாது.
பெரிய பெரிய நட்புகள், பெரிய பெரிய நட்புகள். பணம் வந்துட்டாவே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோடீஸ்வரன் தான் ஜாயின் பண்ணுவான். பணம் வந்துட்டாவே கோடீஸ்வரன் தான் ஜாயின் பண்ணுவான். ஆமா, ஓகேங்களா. இன்னைக்கு விஜய் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஆயிட்டார், ஓகேங்களா. அந்த முதலமைச்சரை வந்து பார்க்க அம்பானி முதற்கொண்டு, ஓகேங்களா, ஆஸ்திரேலியா பிரதமர் முதற்கொண்டு அத்தனை பேர் பாக்குறான். ஆனா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திருப்பானா? இதுக்கு முன்னாடி வந்து பண்ணிருப்பாங்களா? தொழிலதிபர்கள் எல்லாம் வந்து பார்த்திருப்பாங்களா? எல்லாமே பார்த்திருப்பாங்களா? பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் பாக்குறாங்கல்ல. அப்போ அந்த பணம் அதிகாரம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாவே இயற்கையாகவே அத்தனையும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் தானா. அது மாதிரி அதெல்லாம் காந்தகம் அப்படியே நேரா வந்து அதெல்லாம் ஒட்டி ஆகணும். ஒண்ணு வந்தா ஒண்ணு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு. பெரிய பெரிய நட்புகள். மத்திய அரசு, ஏன் சார் மத்திய அரசு? லாஜிக்கு. மாநில அரசு சின்னது, அதை கண்ட்ரோல் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா பெரிய இடம் மத்திய அரசு. 11ஆம் இடம் மத்திய அரசு. ஹெட் ஹெட் ஹெட். வயதான தோற்றம், வயதான தோற்றம். 11ஆம் பாவத்தை வயதான தோற்றம் சொல்லும் சனி பகவான். யாருக்கெல்லாம் 11ஆம் இடம் வலுத்திருக்கோ, சனி பகவான் வலுத்திருக்கோ, நரைமுடி விழுந்த பிறகு யோகம். நரைமுடி விழுந்த பிறகு யோகம். நம்முடைய ஓபிஎஸ் தலையெல்லாம் கருப்பா இருக்கும், இங்க மட்டும் வெள்ளையா இருக்கும். என்னடா இது? நானும் யோசி, இங்க மட்டும் வெள்ளையா வச்சுன்னு இவரு, இங்க மட்டும் டை அடிக்க மாட்டாரு அவரு. பாத்திருக்கீங்களா? அப்போ தலைமுடி உங்களுக்கு நரைக்க நரைக்க யோகம். அதுக்காக இப்ப பெயிண்ட் அடிச்சிருக்க கூடாது. இயற்கையா அந்த வயது முதிர்ந்த பிறகு தாமத கிரகம் மத்தியம வயதுக்கு மேற்பட்டு புகழ் 11ஆம் இடம் வலுத்தவர்களுக்கு. சரியா? அப்போ அந்த மத்தியம வயதில் புகழ், தலை நரைமுடி அப்படின்னு சொல்லிட்டு. கால் பாதம், அதாவது கால் லெக் லெக். இந்த 11ஆம் இடம் வலுத்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த 11-7 இந்த பாருங்க, அதுல ஒன் பிளஸ் இருக்கும், ஒன் மைனஸ் இருக்கும். யாருக்கெல்லாம் 11-7 மிக்ஸ் ஆயிருக்கோ இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அடுத்தவனுடைய பாரத்தை சுமப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இவருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இவர் போய் முன்னிருந்து அவங்களுடைய பிரச்சனை எல்லாம் தீர்த்து வச்சு தனக்கு வந்து தோல்ல சுமந்து, என்னுடைய அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க நான் தான் பாத்துக்கிட்டேன், என்னுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் தான் போய் முதல்ல மத்தம் பாத்துட்டேன், தம்பிக்கு உடம்பு சரியில்லை, மாமனுக்கு உடம்பு சரியில்லை, என்னுடைய சொந்த கந்தனுடைய என்னுடைய உற்றாருக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, நான் போய் முன் நின்னேன், என்னுடைய கூட இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உடம்பு சரியில்லை அப்படின்ற கூடிய விஷயத்த மற்றவர் பாரத்தை சுமக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் பாவம். ஏன் 11ஆம் பாவம்? இப்ப நம்ம கால்னு சொல்லிட்டோம். இந்த கால் தானே வந்து உடம்பு இருக்கக்கூடிய மத்த வெயிட்ட தாங்குது. லாஜிக் புரியுதா ஐயா? நம்ம நீங்க ஸ்டாண்டிங் நிக்கிறீங்க, மத்த உடலுடைய வெயிட்ட மொத்தமே வந்து உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து 80 கிலோ அப்படின்னு சொல்லி 80 கிலோ வெயிட்ட வந்து யாரு சுமக்கிறா? கால் தான் சுமக்கிறா. அந்த 11ஆம் பாவம் காலு. அப்போ நீங்களும் 7ஆம் இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய சமுதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமுதாயம் பொறுப்பு அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த 7-11 தான் சமுதாயத்துல மற்றவருடைய பாரத்தை சுமக்கக்கூடியவர்கள், மற்றவருக்கு உதவிக்கூடிய ஹெல்பிங் அப்படின்னு சொல்லக்கூடிய உதவியில் வந்துரும். கரெக்டா? ஐயா வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஹெல்பிங் மைண்ட் அப்படின்னு சொல்லி சினிமால காட்டுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இந்த பாரு அந்த அம்மா பிரெக்னண்டா இருக்காங்க, இது இரு நான் போய் போர்ல தண்ணி அடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எடுத்துன்னு வரது மட்டும் கிடையாது. ஓகேங்களா? ஆயா உடம்பு சிறந்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க யாரோ ஒருத்தர் கூடுவாங்கப்பா. அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு உடம்பு தெரியல, அக்காவுக்கு உடம்பு தெரியல, ஹாஸ்பிட்டலுக்கு கூடும் போறது. அவங்க எல்லாம் 11-7 தொடர்பு இருக்கான்னு நினைப்பேன் நான். ஆமாங்க ஐயா. இருக்கா? ஆமாங்க ஐயா. அதுதான் இது மற்றொரு பாரத்தை சுமக்கக்கூடியவர்கள். லாஜிக்க புரிஞ்சுக்கணும். இப்படி இருந்தா இப்படி இருக்கும்ட்டு. 12-7 தொடர்பு இருந்ததுன்னு நினைச்சீங்களேன், தியாக தீர்மானம், தியாகம் சம்பந்தம். அந்த 12 இருந்து தியாகம். எனக்கு இதுவே போதுங்க. சொம்பு கொடுத்தாதான் கல்யாணம்.
என்ன கேக்குறாரு மாப்பிள்ள, சொம்பு கேட்டாரு, அப்படி எல்லாம் போக மாட்டாங்க. ஓகேங்களா? என்ன அது வந்து பாத்தீங்கன்னா பரவாயில்ல, எனக்கு இப்படி இருந்தா போதும் அப்படின்னு தியாகத்தை சொல்லக்கூடியது 12ஆம் இடம். 11ஆம் இடம் மற்றவருடைய பாரத்தை சுமக்கக்கூடியவருடைய பிளேஸ, அந்த குறிப்பிட்ட அந்த அந்த பகுதியை குறிக்கக்கூடியது 11ஆம் இடம். லாஜிக் புரியுதா? அதுக்குதான் கால் பாதம் அதனுடைய அது சொல்றது. பாதம் 12ஆம் இடம், கால்ன்றது வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடம். முழங்கால், அதான் முழங்கால், அதான் காலு. உங்களுக்கு புரிதல் இருக்கணும்ன்றதுக்காக இப்படிலாம் உங்களுக்கு வந்து இப்ப இந்த மாதிரி சொன்னா உங்களுக்கு நச்சும் புரியும் இல்லையா? அப்படின்னு மனசுல நிக்கும். இதுக்குதான் நான் செந்தில், கவுண்டர்மணி, ராமசாமி, குப்புசாமி எல்லாம் கூட்டின்னு வர்றது. என்ன பண்ண, எப்பயாவது உங்க மைண்ட நிப்பாட்டிடணும். இந்த கருத்தை இப்படி நிப்பாட்டினா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அடாடே அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒண்ணும் கிடையாது. நான் பாடி முழங்கால் கால் சொல்லிட்டு போயினே இருந்தா போயிடலாம். ஆனா உங்களுக்கு புரிய வைக்கணும், மனசை நிப்பாட்டணும். எதுக்கு அப்படின்னு நிப்பாட்டணும். கரெக்டா? மருமகன் மருமகள், மருமகன் மருமகள், மருமகன் மருமகள், உங்களுக்கு வரக்கூடிய மருமகன் மருமகளை உணர்த்தக்கூடிய பாவம். சார் மருமகன், ஏன் சார் மருமகன் மருமகள் அந்த பாவத்தை வச்சோம்? 5ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம். உங்க குழந்தைகளுக்கு 7ஆம் இடம். உங்க குழந்தைகளுக்கு 7ஆம் இடம் தான் அது. உங்களுக்கு மருமகன் மருமகள், மருமகன் மருமகள், பெற்றெடுக்காத பிள்ளை, பெற்றெடுக்காத பெண் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? உங்க வீட்டுக்கு வரக்கூடிய மகள், உங்களுடைய மகனுக்கு மனைவின்னா உங்களுக்கு வந்து மருமகள், இன்னொரு பிள்ளை, நான் பெற்றெடுக்காத ஒரு பிள்ளை அப்படின்ற விஷயத்த சொல்லக்கூடியது 11ஆம் இடம். அந்த ஏன் அந்த அந்த ஸ்தானம்னா அந்நிய கிரகங்கள் எது, அந்நிய கிரகங்கள் எது, உள்ளூர் கிரகங்கள் எது? சூரியன், சுக்கிரன், புதன் உள்ளூர் கிரகம். 3 பார்வை கொண்ட கிரகங்கள் வெளியூர் உள்ளூர் கிரகம். 3 பார்வை கொண்டது இந்த ராகு கேதுக்கள் எல்லாம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வந்து அந்நிய கிரகங்கள். இந்த 11ஆம் இடத்துல அந்நிய கிரகங்கள் இருந்தா உங்களுக்கு வரக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய மருமகன் மருமகள் அந்நியத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்ல தெரியும். புரிஞ்சிட்டியா? லாஜிக் புரியுதாயா? மருமகன் மருமகள் அப்படியே நிப்பாட்ட கூட இது வச்சுதான் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா, அந்த உள்ளூர் கிரகங்கள் இருக்குன்னா உங்களுக்கு வரக்கூடிய மருமகன் மருமகள் உள்ளூர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வரியா அப்படின்னு சொல்றதுக்கும், உனக்கு வரக்கூடிய மருமகன் மருமகள் வெளியே தூர இடத்துல இருந்து வரும் சொல்றதுக்கும் சொல்றது புரியும். புரியுதா? எது 11ல எந்த கிரகமும் இல்லனா? அந்த 16ஆம் அதிபதி யாரையாவது சேர்ந்திருப்பாய்யா. அவரு மாதிரி தனியா 12 அந்த 12 கடத்துல எங்க இருப்பாய்யா? இருப்பார். ஓ ஒரு பேச்சுக்கு நான் என்ன சொல்ல இருவர இப்ப நல்லா கேட்டுங்க. யாருக்காவது சுக்கிரன் செவ்வாய் ஒன்னா இருக்கியா? இப்ப நம்ம என்ன சொல்றோம்? ஏங்க உங்களுக்கு தெரிஞ்ச அறிந்த அறிமுகமான தெரிந்த கலத்திரம் வரும் உங்களுக்கு சொல்லிடுறோம். ஆனா அது அறிமுகமான கலத்திரம் அப்படின்றது உள்ளுக்குள்ளேயே அமைதா, இவர் காதல் செய்யக்கூடிய அமைப்பு வந்து இது தூர இடத்துல அமைதா அப்படின்னு நினைச்சீங்களேன். இப்ப ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஏதாவது லக்னம், இப்போ துலா லக்னம் நினைச்சீங்களேன். இப்ப துலா லக்னத்துக்கு அது மாதிரி இருக்குன்னு நினைச்சீங்களேன். இப்ப 11ஆம் அதிபதி கூட வந்து பாத்தி அப்படின்னு சொன்னா இங்க சூரியனே வருவார். அவரு கூட வந்து பாத்தீங்கன்னா புதனோ சுக்கனோ கூட இருந்தா நினைச்சீங்க. உள்ளூர் கிரக உள்ளூர்லயே இவருக்கு அமையும் அப்படின்னு அர்த்தம். இந்த சூரியன் கூட சனி பகவானோ ராகு கேதுக்கெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்குன்னு நினைச்சீங்களேன். இந்த காதல் திருமணமா தான் இருக்கும், இது தெரிஞ்ச திருமணமா இருக்கும், அது தூர இடத்துல அமையும் அப்படின்னு சொல்ல தெரியும். புரியத்துக்கு நான் இது பிராக்டிகலா சொல்றேன். இது மட்டும் புரிஞ்சுக்க. இது அறிமுகத்துல வரேன், நான் கிளாஸ் அறிமுகத்துல வரேன். ஒரு கதாநாயகம் அறிமுகப்படுத்துறேன், அறிமுகப்படுத்தி அதுக்கப்புறம் உங்களை வரேன் சப்ஜெக்ட்ல வரேன். கரெக்டா? ஓகே சார். ஜெயராம் ஓகேவா? ஓகே ஜி ஓகே. இந்த கேள்வி இத்தனை கேள்வி நாம எங்க கேட்டுக்கணும்? ராமராஜ கேட்டுதானே அவர் அன்னைக்கு இன்ஸ்டியூட்ட மூட்டு இருப்பாரு.
நானும் இனிமேல் வரமாட்டேயா அப்படின்ட்டு. ஓகேவா? ஆமா. தாயாரின் ஆயுள், அம்மாவுடைய ஆயுள் ஸ்தானம் அங்கதான் இருக்கு. 11ஆம் இடம். 4ஆம் இடத்திற்கு 8. 4ஆம் இடத்திற்கு 8 ஆயுள் ஸ்தானம். பாருங்க 4, 11. இங்க பாருங்க 11ஆம் இடம் வலுத்திருக்கு, நல்லா இருக்கியா? ஆட்சி உச்சம் பெற்றிருக்கு. 5ஆம் இடத்திற்கு, 9ஆம் இடத்திற்கு, 11ஆம் இடத்திற்கு அவரே வந்து பார்த்து நல்லா இருக்காருன்னா அம்மாவுடைய ஆரோக்கியம், அதனுடைய ஆயுள் நல்லா இருக்கும். புரியுதுங்களா? இந்த 11ஆம் அதிபதி கூட 4ஆம் அதிபதியோ, 4ஆம் அதிபதி 11ஆவது அதிபதியோ வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்தா ஒரு வீடு அமைது தாமதமா இருக்கும். அது வீடு அமைதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். தாயாருடைய அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். நீங்க வாகனத்தை போனா வந்து ஒரு ஆக்சிடென்ட், விபத்தாவது நடக்கும். இதெல்லாம் நடக்கும். 4க்கு 8 அது. நீங்க ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியை நீங்க வாங்கலாம். பிரச்சனைக்குரிய சொத்து வாங்குறது, ஒரு பேங்க்ல ஏலத்தை விடுறாங்க அதை வாங்குறது. புரியுதுங்களா? அப்போ ஒரு வாகனத்தை போறீங்க, அங்க திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இதாச்சு, வண்டி ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அது ஒரு 5-6 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அடிபட்டுருக்குது. ஆனா இவருக்கு மட்டும் எந்த விதமான அடி இல்லாம எழுந்து பார்த்துட்டு தூ என்ன அது ஒண்ணும் பிள்ளை, நான் மட்டும் தான் தப்பிச்சேன்னுவாரு. நான் மட்டும். ஆனா அவருக்கு அடியும் பட்டிருக்கும், பெரிய அளவு இருக்காது. புரியுதுங்களா? 4, 11 ஆக்சிடென்ட் ஆச்சு. அது தப்பிப்பது வந்து லக்னத்துக்கு 11. லக்னத்துக்கு 11 ஆயிடுச்சு. டக்குன்னு தப்பிச்சிருவார். 4, 11 இந்த பக்கம் ஆர்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் பிரச்சனை வரும். ஆனா டக்குன்னு அவர் பொழைச்சிருப்பார், எந்த பிரச்சனை இருக்காது. புரிஞ்சுதா? வரும், ஆனா பொழைச்சிருப்பார். அது லக்னத்துக்கு 11. லக்னத்துக்கு 11 வந்து பாத்தீங்கன்னா காப்பாற்றுதல். 4க்கு 8 என்பது பிரச்சனை வருதல். புரிஞ்சுதா? கரெக்டா? 4 அதாவது வாகன விபத்து 4க்கு 8 வருவது. 4க்கு 8 11. இந்த 11ஆம் இடம் யாருக்கெல்லாம் வலுத்திருக்கோ பாருங்க, யாருக்கெல்லாம் 11ஆம் இடம் வலுத்திருக்கோ பாருங்க. இவங்க எது எடுத்தாலும் ஃப்ரீயா வந்தாதான் எதிர்பார்ப்பாங்க. ஃப்ரீயா வருமா பாருங்க, இலவசமா கிடையாது, லாபத்தை எதிர்பார்ப்பாங்க, லாப நோக்கில் செயல்படுவாங்க. 11ஆம் இடம் வளர்ப்பாங்க, ஒரு ஃப்ரீயா அதை பாருங்களேன். இவருக்கு நல்ல காசு இருந்தா கூட என்ன, ஒரு ஜவுளி கடைக்குள்ள போயிட்டு 10,000 ரூபாய் போயிட்டு இவங்க போய் துணிமணி எடுத்திருப்பான், 50,000 ரூபாய் துணிமணி எடுத்திருப்பான். அந்த கட்டை பேக ஒண்ணு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கின்னு இருப்பான், லாபத்தை கேட்பான். ஏங்க ஒரு கட்டை பேக் ஒண்ணு குடியா? அதுக்கு அவனை தெரியும், இவனை தெரியும், வெங்காயத்தை தெரியும், வெள்ளை பூண்டை தெரியும், வேற நின்று நிற்பாங்க. நான் எத்தனை வருஷமா கடைக்கு வந்துட்டு இருக்கேன், ஒரு பேக் ஒண்ணு கொடுங்களேன்ப்பா. ஒரு ஜுவல்ஸ் போய் வாங்குவான், ஒரு ஜுவல்ஸ் வாங்குவான், 10 லட்சம் ரூபாய்க்கு போய் இது வாங்கிட்டு அங்க என்ன பண்ணுவான், அந்த பஸ் உதவாத பஸ் அவனுடைய பேரு, அதனுடைய கடையோட பேரு பிடி வச்சு நிற்பான். அந்த உதவாத ஒரு பேக் ஒண்ணு குத்து நிற்பான். அந்த பேக் எடுத்துட்டு போனா இவன் சுத்தி நிற்கணும், இவன் இந்த கடை அதுக்கு அந்த பேக் கூடன்னுவான். அவன் ஜி அது அவள்தான் குடுத்தாச்சு ஜி, என்ன இல்ல இன்னொரு பேக் கொடு, எத்தனை வருஷம் வாங்கி நிற்கிறான்னுவான். அந்த எக்ஸ்ட்ரா இலவசத்துக்காக எதிர்பார்ப்பான். 11ஆம் பாவம் வலுத்திருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? ஆமா. அப்ப சொல்லுவான் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் ஐயா, ஆனா அந்த கொசுருக்கு படிக்குது பண்ணணும் அப்படிட்டாரு. உபஜயஸ்தானத்தில் இறுதியானது, உபஜயஸ்தானத்தில் இறுதியானது. உபஜயஸ்தானம் 3, 6, 10, 11. அதில் சிறப்பான உபஜயஸ்தானம் 3, 11, 6, 10 விட அதில் கடைசி உபஜயஸ்தானம் 11ஆம் இடம் அப்படின்னு. உபஜயஸ்தானம் ஜெயிப்பதில் அடிஷனல், ஜெயிப்பதில் அடிஷனல். சார் ஒருத்தருக்கு உபஜயஸ்தானத்திலே அதிகமான கிரகங்கள் இருந்தா என்ன அர்த்தம்? இப்ப 11ஆம் இடத்துல அதிகமான கிரகங்கள் இருக்கு, அவங்கள வந்து வெற்றி கொண்டு வந்து பெரிய, நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவளை வந்து தோக்கடிக்கு பெரிய விஷயம். அவருக்கு லக்னம் பாதிச்சிருக்கும், 5 பாதிச்சிருக்கும், 9 பாதிச்சிருக்கும், எல்லாமே பாதிச்சிருக்கும். இந்த 3, 11 வலுத்துட்டு இருக்கும் அவனுக்கு. இந்த 11ஆம் இடத்துல 5 கிரகம் உட்கார்ந்துட்டு இருக்கும்.
அவங்க கிட்ட உஷாரா தான் இருக்கணும் எப்பா அப்படின்ட்டு. மொத்தமே 11ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? இது கிட்ட நமக்கு வேண்டாம், ஒதுங்கி போயிடணும். ஏன்னா அந்த கிரக பவர் அவனுக்கு அதிகமா இருக்கு. நம்ம பிறந்தது வந்து டம்மி, நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு அப்படின்னு போயிடணும். அப்போ இந்த உபஜயஸ்தானத்தில் அதிகப்படியான கிரகங்கள், தனக்கு வேண்டாத கிரகங்கள், ஒரு லக்னத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கிரகங்கள், ஒரு லக்னம் அப்படின்னு சொல்லி இப்ப நீங்க ஒரு பேச்சு ஏதோ லக்னம் சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. கர்ணக்கிழங்கா? மகர லக்னம். மகர லக்னம். மகர லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகம். இந்த விருச்சிக வீட்டுல சூரியன். இந்த மகர லக்னத்துக்கு ஆகாத கிரகம் எதுன்னா சூரியன். இந்த சூரியன் வந்து 11ஆம் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னா தனக்கு ஆகாத கிரகம் சூரியன். கரெக்டா? இவர் 11ஆம் வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு எதெல்லாம் வந்து நமக்கு தீங்கா இருக்கோ அதெல்லாம் 11ஆம் இடத்துல இருந்தா சிறப்பு அப்படின்னு அர்த்தம். நமக்கு நம்மளுடைய ராகு கேதுக்கள் இவங்க எல்லாம் 11ஆம் இடத்துல இருக்காங்க, சிறப்பு அப்படின்னு சொல்றது. புரியுதா? உபஜயஸ்தானத்தில் இருந்தால் சிறப்பு. தனக்கு யாரெல்லாம் வேண்டாதவங்களோ இவங்க எல்லாம் தூக்கி 11ஆம் இடத்துல வெய்யி. தனக்கு யாரெல்லாம் தேவைப்படுங்களோ அவங்க எல்லாம் 5, 9ல வெய்யி. ஓகேங்களா? தனக்கு யாரெல்லாம் ரொம்ப நட்பா இருக்குல்லோ அவங்க லக்னத்துல வெய்யி. சூப்பரா? இந்த மாதிரி ஆப்ஷன் இருந்தா வச்சிடலாம் ஈஸியா. ஆமா, நம்ம நாளைக்கு என்ன பிரம்மன் கிட்ட போய் சொல்லி ஓகேவா இது பண்ணலாம். இது எப்ப உங்களுக்கு வரும் அப்படின்னா நீங்க அந்த அனுபவத்து உங்களுக்கு வரும், பின்னாடி வரும். சார் என் குழந்தைய நான் வந்து டெலிவரி எடுக்க போறேன், இந்த குழந்தைய டெலிவரி எடுக்கும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது சரியான நேரத்தை குறிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இருக்குதுலே ரொம்ப கஷ்டமான வேலை. எப்படி எடுத்து பார்த்தாலும் அதனுடைய சூழ்நிலை பார்த்தாலும் நம்ம குறிச்சு கொடுத்தாலும் அந்த டேட்ல எடுக்குமா, அந்த டயத்தை எடுக்கும், அது எடுக்க விடாது இவங்களை. நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா 2 நிமிஷம் 5 நிமிஷம் டைம் ஆயிடுச்சு சார்னுவாங்க. சரி, அப்படிதான் வரும். அது எப்படி கூட்டி கட்சி பார்த்தாலும் இப்படி பாத்தீங்கன்னா தந்தைக்கு ஆபத்தா இருக்கு, சரி இப்படி பார்த்தா தாய்க்கு பிரச்சனையா இருக்கு, இப்படி பார்த்தா 40 வயசுக்கு மேல இவனுக்கு வந்து வாழக்கூடிய நல்ல நேரத்துல வந்து பிரச்சனையா இருக்கு, இப்படி பாத்தீங்கன்னா இந்த லக்னத்தை போட்டா படிக்கும் பொழுதே பிரச்சனையா இருக்கு, ஆனா இப்படி பார்த்தா அவனுக்கு உடன் பிறந்த சகோதரனுக்கு பிரச்சனையா இப்போதே, எப்படியும் பிரச்சனை வரும், நீ எப்படியும் சுத்துறி அப்படின்வான். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல சாணிக்கத்தனமா சொல்றாங்களா, நீங்க குழந்தைய வந்து பார்த்தா நம்மளே சிசரின் போட்டு எடுத்துக்க அவன் தான் பிரம்மன் கூட்டு எடுத்துக்க, இந்த பிரச்சனைய உனக்கு நான் திணிக்கிறேன், நீ யாருக்கெல்லாம் வைக்கிறியோ வச்சுக்கோ, நீ தாய்க்கு வைக்கிறிய வச்சுக்கோ, தாய்க்கு வைக்க மாட்டேன், தந்தைக்கு வைக்க மாட்டேன், நானே வச்சு நீயே வச்சுக்கோ, என் தாய்க்கும் தந்தைக்கும் வச்சுக்க மாட்டேன், என் கூட பிறந்த சகோதரனுக்கு வச்சுக்கிறேன், வச்சுக்கோ. புரியுதுங்களா? அப்போ யாருக்கு வைக்க போற அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் கம்பல்சரி இந்த ராகுக்கு எதுக்குல சனி பகவான 8 கூடியவன 6 கூடியவன 12 கூடியவன அந்த 12 கட்டத்தை விட்டு நீங்க வெளியே தாண்ட முடியாது, நீங்க போட்டுதான் ஆகணும். உங்களுக்கு கம்பல்சரி 6ஆம் அதிபதி தசையோ 8 கூடியவனுடைய தசையோ 12 கூடியவனுடைய தசையோ பாதகாதிபதி தசையோ மரகா தசையோ வரும். நீங்க இந்த மாசத்துல டெலிவரி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாசத்துல ஏதோ ஒரு கிரகம் வந்து டல்லா தான் இருக்கும். அந்த கிரகம் எந்த லக்கணமா போட்டா அவர் என்ன பாதிப்பு இருக்காருன்னு சொல்லிட்டு பாத்துக்கணும். இவ்வளவு விஷயம் இருக்கு. கரெக்டா? அதுக்காக சொன்னேன். சரி, ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் 11ஆம் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம், அதாவது 7ஆம் இடம் முதல் திருமணம், 9ஆம் இடம் 2ஆம் திருமணம், 11ஆம் இடமும் 2ஆம் திருமணத்தை தான் சொல்லும், வெற்றி ஸ்தானத்தை சொல்லும். அதனால வந்து 9, 11 2ஆம் திருமணம். பதினோராம் இடம் வலுத்தாலே அந்த 2வது தொடர்புக்கு வந்துடும். இப்போ 4ஆம் இடம் என்னையா? சுகமா? ஆமாங்க ஐயா. 4ஆம் இடம் சுகஸ்தானம். பாருங்க, 4ஆம் இடம் சுகஸ்தானம். இந்த 4, 11 ஜாயினா இருக்கவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம், கற்பு சம்பந்தப்பட்ட விஷயம், ஆணுக்கும் சொந்தம், கற்புன்றது பெண்ணுக்கும் சொந்தம். அந்த கற்பு என்ற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த சுகம் லாபத்தை கொடுத்துரும், சுகம் லாபத்தை கொடுத்துரும். இந்த 4, 11, 4, 12 லிங்க் ஆனா கவனமா இருக்கணும். ஓகேங்களா? சுகம் லாபமாயிடும்.
அந்த 4ஆம் இடம் வந்து கற்பு ஸ்தானம். பெண்களுக்கு கற்பு, ஆணுக்கு கற்பு. அந்த 4க்கு 8 தானே, அது 11. கற்பை இழக்குதல், கற்பை துண்டித்தல். கரெக்டா? சப்ஜெக்ட் புரிஞ்சுக்கிட்டியா? புரியுதுங்கய்யா. அப்போ 4, 11 இதெல்லாம் வந்து ஜாயின் ஆச்சுன்னா நம்மளுடைய வீட்டுல இருக்குதுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அதான் சொன்னேன். இது பாருங்க, சிம்பிளா சொல்ற பாருங்க. இந்த 11ஆம் இடம் 12 கட்டத்துல எங்க இருக்கோ அதெல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டுங்க. எக்ஸ்ட்ரா 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 எக்ஸ்ட்ரா. 11ஆம் இடம் எங்கெல்லாம் இருக்கோ எக்ஸ்ட்ரா. அவ 11ஆம் இடம் 7ல இருந்தா தாம்பத்தியம் எக்ஸ்ட்ரா, வேலையில இருந்தா ஓகேங்களா, ஜாப்ல எக்ஸ்ட்ரா, 4ல இருந்தா வீடு எக்ஸ்ட்ரா, சுகத்துல எக்ஸ்ட்ரா, சுகத்துல எக்ஸ்ட்ரா. ஓகேங்களா? ஆமா, தொழில இருந்தா தொழில் எக்ஸ்ட்ரா, எல்லாம் எக்ஸ்ட்ரா 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 எக்ஸ்ட்ரா. புரிஞ்சுதாயா? ஒரு ஆன்லைன்ல நான் உங்களை எல்லாருமே உங்களோட பேஸ் ரீட் பண்ணிட்டு இருக்கேன், உங்க பேஸ் பார்த்துட்டு இருக்கேன். புரியுதாருன்னா அப்படியே தலையாட்டு கம்முன்னு இருந்தா நான் நீங்க அப்படியே இருக்கீங்க. ஒரே அப்படியே இருக்கீங்க. நல்லா புரியுதா? புரியுது சார். அனைத்திலும் அதாவது எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்குது. எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா லாப நோக்கில பாக்குது. சரி, ஆராய்ச்சி கல்வி, ஆராய்ச்சி கல்வி, ஆராய்ச்சி ரிசர்ச். 11ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி. 8, 11 ஆராய்ச்சி. இந்த 11ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய இந்த கல்விக்கான கிரகங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆய்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களை இவங்களுடைய படிப்பு இருக்கும். ஏரோநாட்டிஸ்டிக்லாம் இருக்காங்களா, வானல் அந்த அந்த காற்று ராசி எது? மிதுனம், துலாம், கும்பம். காற்று ராசி மேலேயே பறக்கும். அது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதனுடைய விமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஏரோநாட்டிஸ்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கும்பம் வலுத்திருக்கும். கும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா கல்விக்கான கிரகங்கள் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும். அதெல்லாம் வந்து ஆய்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு தொடர்பு இருக்கும். சார் நான் வந்து ஏரோநாட்டிஸ்ட் ஆகணும் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அங்க இருக்கும். அப்படியே அதனுடைய அந்த 4ஆம் அதிபதி அப்படியே மீனத்துல இருந்தேன்னா நானு ஷிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல படிக்கலாமான்னு கேட்பாங்க. நான் ஷிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்த படிக்கலாமா அப்படின்னு கேட்பேன். ராகு எப்படி எடுத்துக்கிறது? 11ல ராகு இருந்தா நல்லது ஐயா. அதாவது 11ல ராகு இருந்தால் நல்லது. 5ல கேது இருக்கு இல்லையா, பதினோராம் பாவம் பலம் பெற்று 7, 8 வலுத்தால் மிகப்பெரிய செல்வம். பதினோராம் பாவம் வலுப்பெற்று 7, 8 வலுப்பெற்றால் மிகப்பெரிய செல்வம். என்ன லாஜிக்கு? 11ஆம் பாவம் பலம் பெற்று 7, 8 வலுப்பெற்றால் மிகப்பெரிய செல்வம். பாருங்க, செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கும் பாருங்க. அதுக்கு பாக்கியஸ்தானம். வெரி குட். 11ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் எது? 7. 11ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் எது? பாக்கியமும் கொடுப்பினையும். ஓகேவா? நானே எப்பயும் சொல்லுவேன், ஒரு பாவத்துக்கு 9, 10 வலுத்திருந்தால் சிறப்பு அப்படின்னு அர்த்தம். அப்ப 11ஆம் தனச்சேர்க்கைக்கு இது லாபம். தனச்சேர்க்கைக்கு லாபம். ஆனால் அந்த 7, 11 மற்ற விஷயங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவருக்கு லாபம் என்ன சொல்ற?
ஒரு படத்துல செவ்வாழ இதனுடைய துண்டை போட்டு தாண்டா அப்படின்னு சொல்லுவான். சிரிப்பான்ல, தாண்ட மாட்டானுங்க பாத்தியா, பூசாரியே தாண்ட மாட்டாரு. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த 4-4-11 4-12 7-11 இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்படிதான் இருக்கும். லாப நோக்கில் இருக்கு. 4-11 4-12 ஓகேங்களா. 4 என்றது சுகம், 12 என்றது கட்டில் அயன சைன போகம், 4 என்றது சுகம், 11 லாபம், 7 என்றது தாம்பத்தியம், 11 என்றது லாபம். இப்ப இந்த விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதற்கான சந்தர்ப்பத்தை கொடுத்தா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கை தூக்குது இவரா இருப்பார். ஐயா யாருக்காவது இந்த பிஸ்கெட் தேவையான்னா ஃபர்ஸ்ட் இவன் தான் கை தூக்குவான். ஐயா எனக்கு வேணும். ஏன்னா இத்தனை பேர் கவனிங்க, நீ ஏன்டா கவனிக்கணும்னா எனக்கு 4-11 4-12 இவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா. அப்போ சில விஷயங்கள் அந்த தசா புத்திக்கு இந்த நேரங்கள்ல பாருங்க 4-11 4-12 7-11 இந்த மாதிரி இருக்கக்கூடிய சேனல்ல மனசு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் எது? 4ஆம் இடம். ஓகேவா. இந்த சந்திரன் அந்த இந்த மனக்காரங்க கூட இந்த 4ஆம் இடத்துல அந்த லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல காம கிரகங்களான சுக்கிரனோ 7ஆம் அதிபதியோ இவங்கள தொடர்ந்து அந்த மனசுல அந்த எண்ணம் இருக்கும்னு சொன்னேன். புரியுதா? அப்ப சந்திரன் கூட சுக்கிரன் சேர்ந்தாரு அப்படின்னு சொன்னா அந்த மனசுல அந்த திங்கிங் இருக்கும், அந்த எண்ணம் இருக்கும். அது தசாபுத்தி வாய்ப்பு கொடுக்குதான் பார்ப்போம். வாய்ப்பு கொடுத்தால் கவனம். இந்த சேர்க்கை சுக்கிரன் வீட்லயோ இந்த சேர்க்கை சுக்கிரன் வீட்லயோ புதன் வீட்டிலேயோ காதல் கிரகம் காதலை சொல்லக்கூடிய அந்த புதன் வீட்டிலேயோ ஆர்மங்களை சொல்லக்கூடிய சுக்கிரன் வீடுகளிலேயோ உடல் காரகன் சொல்லக்கூடிய சந்திரன் வீட்டிலேயோ அமைந்தால் மிகுந்த கவனம் சார். 4-11 4-12 சந்திரன் சுக்கிரன் ராகு சுக்கிரன் இதெல்லாம் வந்து இந்த வீடுகள் அமைஞ்சிருக்கு. அதாவது சுக்கிரனுடைய வீடுகள் 2 வீடுகள், ஒண்ணு ரிஷபம் 2 துலாம், புதனுடைய 2 வீடுகள் மிதுனம் அல்லது கன்னி, இந்த பக்கம் வந்து சந்திரனுடைய வீடுகள் அப்படின்னு சொல்லும் போது கடகம். இந்த வீட்டுல அமையுது அப்படின்னு சொல்லும் போது கவனம். இந்த சுக்கிரன் வந்து காமத்திரிக்கோணம், காமத்துக்கான கிரகம். ராகு வந்து டெவலப் பண்ணி விட்டுரும். இந்த ராகு சுக்கிரன் ரொம்ப கவனமா இருக்கும். எப்ப அப்படின்னு தசா புத்தி பேஸ்ல இருக்கா? ஆமா சார் பேஸ்ல இருக்கு சார். சோறு ஆக்கி ஒரு 10 பேர் சோறு ஆக்கி வச்சிருந்தேன் சார். வருவோம் வெயிட் பண்ணு எப்போ வருவான்னு அது தசா புத்தி. ரைட்டா? இந்த 11ஆம் இடம் வலுத்தவங்க எல்லாம் வந்து பத்தி பாருங்க 3 டம்மியா இருக்கும், 7 டம்மியா இருக்கும், 11ஆம் இடம் வலுத்து இருக்கும். பாருங்க நீங்க தெரிஞ்சீங்க, எல்லாம் தெரிஞ்சீங்க. 3 டம்மியா இருக்கும், 7 டம்மியா இருக்கும், 11ஆம் இடம் வலுத்து இருக்கும். காலம் கடந்த போக்குல வந்து பாத்தீங்கன்னா வயசு 60 வயசியா இவன் பண்ண வேலையா என்னயா அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய அசிங்கம் பண்ணி விட்டு இங்க மாட்டிப்பான். இவன் பின்னாடி காமத்தை கொடுத்துரும், அதாவது 60 வயசுல காமத்தை கொடுத்துரும். இது போய் பேப்பர்ல எங்க போய் மாட்டிக்கின்னு அந்த நேரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி கொடுத்துரும். அப்பதான் தசா புத்தி வரும். அப்பவே மாட்டிக்குமா இவன். பின்னாடி காமத்தை கொடுத்துரும், பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா காமத்திரி கூட வேலை செஞ்சிடும். இந்த 11ஆம் இடம் அது வந்து வலுத்தால் பின் காமம் அப்படின்னுவாங்க. சரி, புரியுதா? புரியுதுங்க. 11ஆம் இடம் பலம் பெற்றால் 11ஆம் இடம் பலம் பெற்று 7ஆம் இடமும் பலம் பெற்றால் 11ஆம் இடம் பலம் பெற்று 7ஆம் இடமும் பலம் பெற்றால் 11ஆம் இடம் பலம் பெற்றிருக்கு. நல்லா கேட்டுக்க, ஜாதகருக்கு இதெல்லாம் ட்ரிக்ஸ். 11ஆம் இடம் பலம் பெற்றிருக்கு. லக்னத்துக்கு 11ல இருந்தா வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 11ஆம் இடம் வலு பெற்றால் மூத்தவர் உண்டு, ஜாதகருக்கு மூத்தவர் உண்டுன்னு அர்த்தம். சரி, அதுவும் கூடிய 7ஆம் இடம் பலம் பெற்றிருக்கு அப்படின்னா 7ஆம் இடம் பலம் பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னா 80% அளவுக்கு ஜாதகருக்கு மூத்தவர் உண்டு அப்படின்னு பொருள். ஜாதகருக்கு மூத்தவர் உண்டு அப்படின்னு பொருள். பதினோராம் இடம் பலம் பெற்று 7ஆம் இடமும் பலம் பெற்றால் ஜாதகருக்கு 80% அளவிற்கு
ஜாதகருக்கு மூத்தவர் உண்டு. சில விஷயங்கள்ல ஒரு 20% இல்லாம இருக்கும், அது வேற விஷயம், அது ஜாதகத்தை பொறுத்தது. அந்த மாதிரி இருக்கா 7-11 டெவலப் ஆயிருக்கா? சார் என் பையனுக்கு இருக்குங்க சார், ரெண்டாவது பையனுக்கு. அப்ப அவனுக்கு மூத்த சகோதரன் பெரிய பையன் இருக்கான். அவ்வளவுதான். இல்ல அப்படின்னா ஜாதகரே மூத்தவரா இருப்பார், இவ்வளவுதான் விஷயம். இது எப்படி இல்லைன்னா ஜாதகரே மூத்தவர் சார், நீங்களே மூத்தவரா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து மூத்தவன் இருக்காரு, இல்ல சார் நானே மூத்தவன் சார், அவ்வளவுதான் விஷயம். தப்புன்னு திருப்பணும். சூப்ரா 3-11 வளர்த்தால் 3-11 வளர்த்தால் இளைய சகோதரன் உண்டு. 3-11 வளர்த்தால் இளைய சகோதரன் உண்டு ஜாதகருக்கு. 3ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானம் 11ஆம் இடம். கரெக்டா? 3ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானம் 3-11 வளர்த்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜாதகருக்கு இளைய சகோதரன் உண்டு அப்படின்னு அர்த்தம். பதினோராம் இடம் பலம் பெற்று 7-8 யாராவது ஒருத்தராவது கொஞ்சம் நல்லா இருக்காங்க, அது ஒருத்தர் சரியில்லைன்னா ஒருவராவது நல்லா இருக்காங்க அப்படின்னா மத்தியம வயசுல தன சேர்க்கை. சார் நானு 40-50 வயசுக்கு மேற்பட்டுதான் சார் கொஞ்சம் பொருளாதாரத்தை சேர்த்தேன், எனக்கு தேவையானதெல்லாம் நிறைவேற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து என்னன்னா 11ஆம் இடம் வளப்பெற்று அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய 9-10 அது யாராவது ஒருத்தராவது டெவலப் பண்ணுங்கன்னா 2மே டெவலப் பண்ண குயிக்கா வரும். அது யாராவது ஒருத்தர் டல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, சார் எனக்கு வந்து 1 டல்லா இருக்கு சார், 1 நல்லா இருக்கு அப்படின்னா மத்தியம தன சேர்க்கைன்னு சொல்லுங்க. பதினோராம் அதிபதியோடு சனியோ சுக்கிரனோ செவ்வாயோ இவர்கள் யாராவது ஒருவர் தொடர்பு கொண்டாலும் நல்ல தன சேர்க்கை உண்டு. இந்த 11ஆம் அதிபதி கூட சனியோ செவ்வாயோ தொடர்பு இருந்தால் தலைமை பொறுப்பு உண்டு. இந்த 11ஆம் அதிபதியோட சனியோ செவ்வாயோ தொடர்பு கொண்டால் தலைமை பொறுப்பு உண்டு. இந்த பணபரஸ்தானங்கள் எது? 2, 5, 8, 11. அப்போ இந்த 2ஆம் இடத்தினுடைய அதிபதி யாரு? சுக்கிரன். காலபுருஷனுக்கு 2ஆம் சுக்கிரன் தனக்காரங்க. ஓகேவா? சரி, 11ஆம் இடத்து அதிபதி யாரு? இந்த 2 கிரக சேர்க்கை இருந்தது நினைச்சுக்கங்க. இந்த 2 கிரக சேர்க்கை ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடாது, கொஞ்சம் அப்படி விலகி இருக்கணும். ஏன்னா சனி பகவானுடைய எஃபெக்ட் ரொம்ப க்ளோஸ் ஆச்சுன்னா எஃபெக்ட் பண்ணிடுது. கொஞ்சம் வந்து விலகி இருக்கணும், கொஞ்சம் வந்து அந்த பார்வை மூலமான அந்த சேர்க்கை இருக்கணும். அந்த சுக்கிரனும் அந்த சனி பகவானும் தொடர்பு இருக்கக்கூடிய சூழலில் அல்லது இந்த பரிவர்த்தனை நேரடியா சேர்றது வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்ட் கொடுக்குது. ஒரு மறைமுகமான ஒரு சேர்க்கை, அந்த பரிவர்த்தனை ஏதோ ஒரு சுவிட்ச் மத்த 2 பேர் தொடர்பு இருக்கு, அதனுடைய நட்சத்திர அந்த இதுல தொடர்பு இருக்கு அப்படின்னு சொன்னால் 2-11 நல்ல தன சேர்க்கை.
உபஜயஸ்தானத்தில் பாவிகள் அதிகமாக இருந்தால், உபஜயஸ்தானத்தில் பாவிகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன். 11ஆம் இடத்துல அதிகமான பாவிங்க இருக்கு சார், ஒன்றுக்கு மேற்பட்ட பாவிங்க இருக்காங்க. ஆனா அவங்க நல்லவங்க தான், என்னுடைய லக்னத்துக்கு அவங்க நல்லவங்க தான், ஆனா அவங்க பாவிங்களா இருக்காங்க. கரெக்டா? இப்போ இதுல ஒரு ரிஷப லக்னத்துக்கு பாவி தானே பாக்கியாதிபதி. அப்போ இந்த 11ஆம் இடத்துல பாவிகள் அதிகமா இருந்தால் அவருடைய வாழ்வில் பெரும் போராட்டங்களை சந்தித்து மிகப்பெரிய வெற்றி பெறுவார்கள். பதினோராம் இடம் பாதித்தால் ஜாதகருக்கு மூத்த சகோதரம் இல்லை, இருந்தால் சிறப்பில்லை. மூத்த சகோதரம் இல்லை, இருந்தால் சிறப்பில்லை. சார் எனக்கு மூத்த சகோதரமே இல்லை சார். இருக்காங்க சார். இருக்காங்களா? ரைட்டு. அவங்க நல்லா இருக்காங்களா? எங்க சார்? ஒரே பாவம் சார். எங்களோட அவன் தான் சார் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டல்லா இருக்காங்க சார். வாழ்க்கை சிறப்பா இல்ல சார் அவருக்கு. இப்படி என்ன சூழ்நிலை கொடுத்துரும். ஒண்ணு இருக்கக்கூடாது, இருந்தா வாழ்க்கை சிறப்பு இல்லை. 11ஆம் இடம் பாதிச்சிருக்கு அப்படின்னா சூப்பரா. தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் பாதிப்பு. 11ஆம் இடம் பாதித்தால் தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். யாருக்கெல்லாம் இந்த 11ஆம் இடம் பாதிச்சிருக்கோ, யாருக்கெல்லாம் 11ஆம் இடம் பாதிச்சிருக்கோ, ஒரு வண்டி, வீடு இவற்றின் மூலமான பாதிப்பு உண்டு. சார் நான் வாகனங்களே சரியில்லை சார், வாகனம் போனா அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார், வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு சரியில்லை, வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் எனக்கு சரியா அமைய மாட்டேங்குது, எனக்கு நான் வீடே கட்ட முடியல சார், கட்டின வீட்டையும் அனுபவிக்க முடியல சார், வீட்டுல நிம்மதி இல்லை சார், ஏதோ ஒரு குறை. 11ஆம் இடம் பாதித்தால் 4க்கு 8 அது. பதினோராம் இடம் பாதித்தால் இளைய சகோதரன் சிறப்பில்லை, அவருக்கு அதிர்ஷ்டம் இல்லை. இளைய சகோதரனுக்கு 9ஆம் இடம். கரெக்டா? அந்த இளைய சகோதரன் மட்டும் சரியில்லையா சார், நான் கையெழுத்து போட்டேன் சார், ஒரு சீட்டை போட்டேன் சார், ஒரு ஃபண்ட் சீட்டு போட்டேன் சார், ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இதெல்லாம் வந்துடும். 3க்கு 9 பாதிச்சா டாக்குமெண்ட் போட்டேன் சார், இளைய சகோதரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சார், ஒரு ஆபரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொலைச்சிட்டேன் சார் ஒரு தடவை. இது எல்லாமே இவர்களுக்கு கொடுத்து விடும். அப்போ இளைய உடம்பிறப்பு இருந்தால் அவர் அந்த ஹையர் ஸ்டேஜ் வரத்துக்கு ரொம்ப போராட்டமா இருக்கும், போராடுவான். காலை எடுத்து எடுத்து வைக்கிறண்டா முடியலடா நாராயணான்ற மாதிரி பாவம் கஷ்டப்படுவான். அதுக்கு ஏற்ற போத்தா அவருடைய ஜாதகம் அமையும். எப்படி ப்ரோக்ராம் அப்படிதான் அவன் சிஸ்டமேட்டிக் வச்சிருப்பான். நம்மளே ஒரு சிஸ்டமேட்டிக் கண்டுபிடிக்கிறோமே, அவன் எப்படிப்பட்ட ஆளா இருப்பான் அவன்.
அவன் நல்லா அவன் சாப்பிட்ட, ஓ இவனுக்கு இப்படியா, மூத்தவனுக்கு இதுவா டிசைன் பண்ணு அப்படின்னு டிசைன் பண்ணி அனுப்புவான். ஸ்பெஷல் ப்ரோக்ராம் போட்டு அனுப்புவான், அப்பாயின்மெண்ட் பண்ணி அனுப்புவான். நீங்க நைட்டு கிரகத்தெல்லாம் தள்ள முடியாது. ஏழு 11 பாதித்தால் 7-11 பாதித்தால் 7-11 பாதித்தால் இளைய சகோதரனுக்கு புத்திர தோஷம். இளைய சகோதரனுக்கு புத்திர தோஷம். என்ன லாஜிக்கியா லோகேஷ்? என்ன ஏன் சார் கேக்குறீங்க? இத்தனை பேர் விட்டுட்டு என்ன போய் கேக்குறேன்? எனக்கு இளைய சகோதரனுக்கு 5ஆம் இடம்ல இருக்காங்களோ அவங்க குத்திக்கிட்டு இளைய சகோதரனுக்கு 5ஆம் இடமா வரும் சார். 5-9 வரும் சார். லோகேஷ் தெரிஞ்சுக்கிட்டியா? ஓகே சார். போக்கஸ் பண்ணு. யாராவது ஒருத்தர் கூப்பிடுறேன்னா அவங்க பார்த்துட்டு இருக்கேன் யாக சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அப்போ இளைய சகோதரனுக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்றது 7ஆம் இடம், இளைய சகோதரனுக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லிட்டு 11ஆம் இடம். இதனுடைய உங்களுக்கு 11-7-11 பாதிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா இளைய சகோதரனுக்கு புத்திர தோஷம். சூப்பரா. உங்க ஜாதகத்துல ஜாதகம் வந்தா 7-11 பாதிச்சிருக்கு, உங்களுடைய தம்பிக்கு புத்திர தோஷமா, தம்பி சரியில்லையா அப்படின்னு கேட்டுப்பாரு. என்னடா இவன் அப்படின்னு, என்னென்ன பெரிய விஷயம் இப்படித்தாயா. சூப்பரா. எப்படி கேக்குறோம்? இப்படிதான் கேக்குறேன். இப்படி இருக்காயா அப்படின்னு சொன்ன, என்னடா இந்த ஆள் எப்படி போய் கேக்குறான், இப்படித்தான்யா. சூப்பரா. ஒரு பாவத்தை எப்படி எல்லாம் சுத்தணும் பாருங்க. பிராக்டிக்ஸ். தெரியாம பார்த்தா புரியுது சார். அவ்வளவுதான். இது பாத்தீங்கன்னா சுத்தம், வேற ஒண்ணும் இல்ல. ஒரே கொம்பு தான். இதனுடைய கொம்பு சுத்துற பேரு, அது பேர் என்ன சொல்லுவோம் தற்காப்பு கலையில? சிலம்பம். ஒரே கொம்பு தான். அந்த கொம்பு சுத்தும் போது ரவுண்டா தெரியும், சக்கரமா தெரியும், சர்வ சுத்தும். சுத்துவோம் பாத்தியா, சக்கரமா தெரியும். ஆனா ஸ்டாப் பண்ண ஒரே கொம்பு தான். ஒரே கொம்பு ஒரு வீல் மாதிரி, போக்ஸ் மாதிரி தெரியும். அப்படி என்ன இப்ப நான் பார்த்தேன், ஸ்டாப் பண்ண ஒரே கொம்பு தான் சார், ஒரே கொம்பு தான் சார், என்ன சுத்துறான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு. இதேதான் இந்த சக்கரம் கூட நீங்க சுத்தணும். சுத்தணும். ஓகேவா? ரைட் சைடுல சுத்தணுமா லெஃப்ட் சைடுல சுத்தணுமா ஜி? எந்த பேர்ல சுத்து. ராகு ஆதிக்கமா இருந்தா லெஃப்ட் சைடுல சுத்து, மற்ற கிரகங்கள் ஆதிக்கமா இருந்தா ரைட் சைடுல சுத்து. ஆக மொத்தம் சுத்து. இல்லன்னா நீ கொம்பு வச்சு நீப்பா சுத்தி வா. சரி, இந்த 11ஆம் இடமே ஜாதகருக்கு பாதிச்சிருக்கியா அப்படின்னா, ஒரு முறை லாபத்தை இழந்து மீண்டும் வெற்றி பெறுவார். கேட்டா? அப்போ இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா உங்க குடும்ப ஜாதக உறுப்பினர்கள் ஜாதகம் எல்லாம் போட்டு எந்தெந்த கிரகம் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பண்ணுங்க. ஓகேங்களா? 11ஆம் இடம் பாதித்தால் ஜாதகருக்கு முழங்கால் பிரச்சனை இருக்கும். இங்க 11ஆம் இடம் பாதித்து 7-12 ஜாயின் ஆயிட்டேன்னு என்ன அர்த்தம்? கால் உடைஞ்சிரும். ஏன்னா 12ஆம் இடம் காலு, இந்த 12ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் 7, இங்க 11ஆம் இடம் பாதிச்சிருக்கு. கரெக்டா? ஆமா. என்னையா பண்ண? சைக்கிள்ல தான் சார் போய் இந்த கீழே கால் வந்துச்சாரு. அதுக்கு ஸ்டீல் பிளேட் வச்சுட்டு உட்காந்து சுத்தி நிற்பான்.
அதான் தெரியுது. அப்படிதான் ஏன் அந்த மாதிரி போறேன்னு சொல்லணும். அது எப்ப அப்படின்னு தசாபுத்தி பேஸ். இது எவ்வளவு விஷயம் இருக்குல்ல, எவ்வளவு விஷயம் இருக்கு. சாதாரண சொல்லிட்டோம், ஒரு சக்கரம் போட்டு எங்களை கூட்டின்னு வந்து 1 வருஷமா எங்களை போட்டு தாளிக்கிறியே நீ அப்படின்னு கேள்வி தெரியுது உங்க மைண்ட் வாய்ஸ். ரஞ்சனி கரெக்டா? என்ன நடந்தது கேக்குறியா? இப்போ என்ன பேசுனே கேக்குறியா? இல்ல சார். கேக்குதா ஏதோ ஒண்ணு? கேக்குது சார். வெரி குட். என்ன என்கிட்டயா வர? இப்போ என்கிட்டயா வரேன் கேட்காத. ஓகேவா? யாரு ஆக்டிவா இல்லையா அவங்களை பிடிச்சி கேள்வி கேட்கத்தான் நம்ம வேலை. அதனால்தான் வந்து கேமரா ஆன் பண்ணுங்க, எப்படி இருக்கீங்க பாக்குறேன், வேற ஒண்ணும் இல்லை. சரி, 11ஆம் பாவத்தினுடைய அறிமுக வகுப்பு எப்படி இருந்தது? எனக்கு டைம் ஆகுது. சூப்பருங்க ஐயா. சூப்பருங்க சூப்பருங்க. சூப்பரா இருந்தது சார். புரிதல் இருந்ததா? புரிதல் இருந்ததுங்க. இருந்ததுங்க. எஸ் சார். நாளைக்கு நாம வழக்கம் போல் வகுப்பு எடுப்போமா? எடுத்துலாங்க. இன்றைக்கு 11ஆம் இடத்தின் அறிமுகம். எடுக்கலாம் சார். சுகோணன் எப்படியா இருந்தது? 11ஆம் பாவம் அறிமுகம். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இப்ப நடத்திருக்கல ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்க. இல்லைங்க ஐயா, சந்தேகம் இல்லைங்க ஐயா, நல்லா இருக்கு. லாஜிக்கோட நடத்தணுமா? லாஜிக்கோட புரியுதா? எதுக்கு ஏன் சொல்றோம், ஒரு பாவத்துக்கு ஏன் நம்ம சொல்றோம், எதுக்கு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு புரியுதாயா? புரியுதுங்க ஐயா, புரியுதுங்க ஐயா. 11ஆம் பாவத்துல இவ்வளவு சப்ஜெக்ட் இருக்கு. மேலோட்டமா இன்னும் உள்ள போனீங்கன்னா ரொம்ப இருக்கு. அதுல நீ காரணீங்கன்னா ஐயோ அப்படின்னு இருக்கு. இவ்வளையா மண்ணு போட்டு வச்சுங்கிற நீ